நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது பாரு ஹர்ட் ஆனாங்கல்ல, அதாம்மா காரணம். அந்த பாருவோட வன்மம், பாம்புவோட விஷம் எல்லாத்தையும் இப்போ கம்ரு மேலே ஏற்றி விட்டுருச்சு. அது தீர்ற வரைக்கும் உன்னை போட்டு வச்சு செய்வாங்க. ஆனால் துஷார் வெளியே போனதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் காரணம். ஏன்னா பிக் பாஸ்குள்ளே வந்துட்டு அந்த கேமை விளையாட நீங்கள் வேறு கேம் விளையாண்டுருந்தீங்க. துஷார் வெளியே இப்போ யாரை ஞாபகம் வச்சிருக்காருன்றதை பற்றி ஒரு குறும்படம் போடுறேன். இவங்க 2 பேர் சண்டை எப்போ முடியும்? இப்போ இவ்வளோ கத்தி அடித்து சண்டை போட்டுக்கிட்ட இவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுப்புக்கு பக்கத்தில் அவ்வளோ சண்டை நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. என்னமா இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து வேடிக்கை பார்க்குது பாருங்க எல்லாம். இப்போ பயங்கரமாக சண்டை போட்ட இவங்க அடுத்து அன்சீனில் போய் உட்காந்து பார்த்தா இருக்கும், நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்ம வெளியே போனால் ஜாலியாக இருக்கலாம், ஒரு ஃபோன் பண்ணால் போதும், வாசரவாகம் எந்த இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு அரோரா சொல்ல, அதுக்கு கம்ரு வந்து நானும் அந்த மாதிரி தான், ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும், எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன்னு சொல்ல. அப்படி ஒரு நாள் நீ ஃபோன் பண்ணி நான் வந்து நிற்கலன்னா என்ன செருப்பு கழட்டி அடிங்கிறாரு. நானும் வருவேன் கம்ரு, உனக்கு என்ன பிரேக் டவுனாக இருந்தாலும் நீ கால் பண்ண நான் வருவேன். கம்ருவுக்கு பிரேக் டவுனா? வண்டி பள்ளத்தாக்கில் கவுந்து விழப்போகுது. பின்ன பாரு கூட்டெல்லாம் சேர்ந்துருக்காரு. அந்த ஹனிமூன் பீரியட் வரைக்கும் தான் அந்த ஜாலி. அப்புறம் பாரு பாம்பு விஷத்தை கக்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் இருக்குது அவருக்கு. இந்த சண்டைக்கு அப்புறம் கம்ரு உட்காந்து அழுதுருக்காரு போல். நீ அழுவதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நாங்களாக சண்டை போட்டோன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. பாருக்காக கம்ருவும் துஷாருக்காக அரோராவும் வண்டையாக கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களோட ஆளுங்க வெளியே என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். காஞ்சி போன கம்ரு பாருக்காக பாஞ்சு சண்டை போட்டியே, அது வெளியே போய் யார் மேலே சாஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தியா? சரி, அரோரா உஷார் பண்ண துஷாரை பார்க்கலாமா? ஓ, இவங்க தான் உன் சாவியா? ஆடா பாவி, அவன் வெளியே குட்டி சட்டி போட்டு ஆடுற கீர்த்தி சட்டி கூட இருக்கிறான். இவங்க சாபமா? உனக்காக கோவமாக சண்டை போட்டிருக்காங்க. அரோரா தான்டா பாவம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அன்சீன் ஜாலியான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.